நாட்டு குதிரைகளை காப்போம். நாட்டு குதிரைங்களை உண்மையிலேயே நம்ம உயிரை கொடுத்து காப்பாற்றணும், அதை காக்கணும், அதை எல்லாத்துக்கும் புது ஆட்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். இதுதான் என்னுடைய ஆசை. புதுசாக வர்றவங்களுக்கு நானே நேரில் போய் அதனுடைய சுழி, உயரம், கை கால் எப்படி இருக்கு, ரைடிங் போதா இல்லையா, இது எல்லாமே பார்த்து வந்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது தான் என்னுடைய ஆசை. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தருமபுரி மாவட்டம் உசேன் பாபா பேசிகிட்டு இருக்கேன். பக்ரீத் பண்டிகைக்கு ஒரு தாய் 2 குட்டிங்க, நாட்டு குதிரை. மெயினாக நாட்டு குதிரை காப்போம். அந்த வரிசையில் தான் ஒரு ஆஃபர் போட்டிருந்தேன். அதாவது பக்ரீத் பண்டிகைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் 3 குதிரையை சேர்த்து 20,000 ரூபா தான் நான் போட்டேன். பார்க்க போனால் அது இந்த குதிரையும் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இதுதான் பெரிய குதிரை. இது அதோடைய குட்டி இல்லை, அதுவும் அதோடைய குட்டி இல்லை. இது வேறு குட்டி, அது வேறு கணக்குக்கு. இது சிந்தியில் சேருது. இதனுடைய தாய் 52 இன்ச்சு உயரம். இப்போ கூட அங்கே நிற்குது, அது தனியாக காட்டுறேன். அது பிறந்த குட்டி, அது சிந்தி குட்டி. இது 2மே நாட்டுக்குட்டி. இது 3மே வெறும் 20,000 ரூபாய்க்கு பக்ரீத்துக்கு ஆஃபருக்கு போட்டேன். நான் போட்ட ஒரு 40 நிமிஷத்தில் 3 நிமிஷம் போட்ட 3 நிமிஷத்தில் அண்ணன் பார்த்துருக்காரு. பார்த்து எனக்கு 4ஆவதாக கால் பண்ணது அவர் தான். பண்ணதுமே ஒரு அரை மணி நேரம் பொறுமை. நான் உங்களுக்கு 5,000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டுடுறேன். நான் தான் சொல்லியிருந்தேன், யார் அந்த ஒரு நாளைக்குள்ளே 5,000 ரூபா முன்பணம் அட்வான்ஸாக போடுறீங்களோ அவங்களுக்கு தான் குதிரைன்னு சொல்லியிருந்தேன். நான் போட்ட 3ஆவது நிமிஷத்துலேயே அவர் வீடியோவை பார்த்து ஃபோன் பண்ணி எனக்கு அரை மணி நேரம் டைம் கேட்டார். ஏன்னா அவர் குதிரையே வாங்கினதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்காரு. நான் எல்லா டீட்டெயிலும் அவர் நேரில் அவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் ஒரு வார்த்தைக்காக அது பிற்பாடு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. நான் யாருக்குமே இல்லைங்க, அட்வான்ஸ் போட்டாங்க, வித்தாச்சுன்னு தான் சொன்ன சொல்லுக்காக அரை மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பணத்தை அக்கௌண்ட்டில் போட்டார். எப்படி போட்டார் மனுஷன், எப்படி கஷ்டப்பட்டு போட்டார் தெரியல, அது அவருக்கு தான் தெரியும். ஆனால் செஞ்சார். அந்த வார்த்தையை நம்பி நான் அப்படியே நிற்க வச்சுருந்தேன். இப்போ டைரெக்டாக பார்த்துக்கலாம் வாங்க. நான் கிட்டே வந்துடுங்க, அவங்க தெரியணுமில்ல. தெரியுதா? குதிரை கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் என்னுடைய தம்பி. நான் எல்லாத்தையும் அண்ணன் தம்பியாக தான் நினைப்பேன், வேறு கணக்கில் நினைக்கிறது இல்லை. பேர் கமல். நிறைய குதிரைங்க வாங்குறாரு, விற்கிறாரு. இந்த ஆஃபர் கொடுத்தது அந்த மனுஷன்தான். பாய், நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் 20,000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் மேலே என்ன வச்சு விற்றுக்கிட்டாலும் சரி, நீங்கள் 10,000 வச்சுக்கோங்க, 20,000 வச்சுக்கோங்க, உங்களுக்காக நான் தாய் மட்டும் 20,000 ரூபா 2 குதிரை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன், நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க பக்குதுன்னு சொன்னார். ஆனால் அவர் சொல்லல ஒத்த ரூபா கூட நான் எதிர்பார்க்காம அப்படியே சேனலில் போட்டு விற்றேன். வாங்க கமல். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் என்ன சொல்லிடுங்க ஜனங்களுக்கு. உங்கள் வாயால் பார்க்க எனக்கு கிட்ட சத்தமாக பேசு. நான் என்னோட பேர் கமல், கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம். சவுண்டாகவே பேசு. கமலுங்க என்னோட பேர். ஒரு 6 வருஷமாக அந்த குதிரை ஃபீல்டில் இருக்கேன். அண்ணாவை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். குதிரை யூடியூப் சேனல் பாபு TN24 யூடியூப் சேனல்னு வச்சு அண்ணன் நடத்திட்டு இருக்காரு. நாட்டு குதிரையெல்லாம் காப்போன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல்லாம் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. குதிரைங்களை பார்த்தீங்கன்னா அந்த கை போனது, கால் போனது, அதெல்லாம் 50,000 60,000 சொல்லி புது ஆளுங்க இந்த குதிரை ஃபீல்டு வரவங்களெல்லாம் ஏமாற்றி விற்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அண்ணா அந்த மாதிரி கிடையாது, விற்கிறத சொல்லி தான் விற்பார். இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இது நல்லா இருந்தால் மட்டும்தான் அவர் யூடியூப் சேனலில் போடுவார். எல்லாத்தையும் விசாரிச்சுப்பார். நேரில் அவரே மற்றவங்களுக்கு எதுக்கோ வாங்கி கொடுக்குறோம், வெளியில் ஒருத்தர் வராங்க அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இவர் போகாமல் அப்படின்லாம் எடுத்து விற்கிறதில்ல. குதிரையை நேரில் பார்த்துட்டு எல்லாமே ஆராய்ச்சி பண்ணிட்டு தான், அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் பார்ட்டிக்கே குதிரை ஏற்றி விடுவார். அண்ணன் ₹1 காசு ஆலாம் ஆசைப்படுறதில்ல. மற்றவங்கன்னா அவங்க நம்பரை போட்டுப்பாங்க, 10,000 15,000 வச்சு அது மாதிரி விற்பாங்க. அண்ணா அந்த மாதிரிலாம் கிடையாது. சொன்ன வேலை 20,000 சொன்னேன், 20,000 அதே வேலை போட்டு அதே மாதிரி விற்று கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷண்ணா. ஆனால் சொன்னது நான் 20,000 கொடுத்துட்றேன், நீங்கள் என்னவோ மேலே வச்சு விற்றுக்கோங்க தான் சொன்னார். அண்ணாவுக்கு நான் சொன்னேன், அண்ணா நான் பாருண்ணா உனக்காக பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு, ஆனால் அந்த அந்த கடவுள் மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி நீங்கள் வச்சு போட்டுக்கோங்கண்ணா. நான் உங்களுக்கு குதிரை 20,000 கொடுக்குறேன், நீங்கள் 30,000 விற்றாலும் சரி 35,000 விற்றாலும் சரி நீங்கள் என்னவோ வச்சு பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அவரும் அந்த இறைவனோட அருளால் 20,000 தான் போட்டால், அதே மாதிரி சொன்ன மாதிரி 20,000 தான் அவரும் விலையை வச்சு விற்றாரு. நான் அப்படியே போட்டுட்டேன். ஃபோன் பண்ணி உடனே அண்ணா சொன்னார், குதிரை சேல் ஆகிடுச்சு தம்பி, யாரும் கொடுத்துறாத, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் ஆனால் சேல் பண்ணிட்டேன், குதிரை யாரும் கொடுத்துறாது போனார். அதே மாதிரி தான் அண்ணா சொன்ன மாதிரி நானும் குதிரை யாரும் கொடுக்கல. அதே மாதிரி நான் குதிரை நேரில் பார்க்கல, ஃபோட்டோ வீடியோவில் தான் பார்த்தேன். தம்பி வர சொன்னேன், அவர் வந்துட்டார். வந்து தான் நான் குதிரையை பார்த்தேன். பார்த்தனா இல்லையா? அப்போ தான் குதிரையை பார்க்குறேன். பார்த்து என்ன ஃபால்ட் இருக்குது என்ன இருக்குன்னு நல்லா சொல்லிட்டேன். பொய்யே மறைச்சி
இது ஒன்றும் பண்ணாத இது நல்லதுன்னுலாம் சொல்லலை. இது இருக்கிறது இதுதான் இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லி அப்படி தான் குதிரை வந்து பேசி எல்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம அவங்ககிட்டயே பேசுவோம் வாங்க. வணக்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. கிட்டன்லாம் வந்து இங்கே வந்துரு சொல்கிறேன். சத்தமாக பேசு எனக்கு கேட்டு என் பேர் அருண்குமார்ண்ணா. நான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துலேருந்து வந்திருக்கேன். யூடியூப் சேனலில் வந்து கிட்டத்தட்ட நிறையா சேனல் பார்ப்பேன். இந்த நாட்டு குதிரையை வளர்க்கணும், அது எப்படி என்னதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றக்காக பார்த்துக்கிட்டே இருப்பேன். நிறையா வியாபாரிகள் நான் தொடர்பு கொண்டு பேசவே செய்வேன். எல்லோரும் வந்து ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க. ஆனால் உசேன் அண்ணங்கிட்ட வந்து ஒரு 2 டைம் பேசியிருக்கேன். பேசும்பொழுது குதிரை எடுக்கிறது முதல்ல எடுத்து நாட்டு குதிரை வளர்த்துறதுங்க நினைக்கிறது நல்ல விஷயம்ப்பா. ஆனால் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. முதல்ல வளர்த்துறது எல்லோரும் அதை சொல்லி விற்பாங்க. ஆனால் கொஞ்சம் வயசானாலும் நல்ல குதிரையாக கடி உதை இல்லாத எடுத்து குழந்தைங்க இருக்கிற பக்கம் எல்லோரும் பிடிக்கிற மாதிரி வாங்கி தரேன். பொறுத்திருந்து வாங்க, அவசரப்பட்டு வாங்காதீங்க, காசை செலவு பண்ணாதீங்கன்னு சொன்னார். அதே போல் பக்ரீத் அன்னைக்கு ஒரு ஆடு போட்டார். நான் கூப்பிட்டு அடுத்த 2 நிமிஷத்துலேயே பார்த்துட்டு 3வது நிமிஷம் கூப்பிட்டு பேசினேன். நல்லா இருக்குது, குட்டி நல்லா இருக்குது, வளர்த்தலாம். நான் இன்னும் குட்டியை பார்க்கல, நான் பார்த்துட்டு நல்லபடியாக பார்த்துட்டு பண்ணித்தரேன் அப்படின்னாரு. அதுக்கு 5 ரூபா அட்வான்ஸ் போட சொன்னார். அண்ணன் மேலே உள்ள நம்பிக்கை நான் பேசிவிட்டு அப்போவே பணம் ஒரு அரேஞ்ச் பண்ணி போட்டு விட்டேன். அதே மாதிரி அன்றைக்கி வர முடியல, 2 நாளாக எனக்காக ஒரு வெயிட் பண்ணி இன்னைக்கு குதிரை கட்டுத்தறிக்கே கூட்டிகிட்டு வந்து குதிரையோட சுடியிலிருந்து எல்லாமே பார்த்து நல்லபடியாக இருக்குது, கொண்டு போனால் நல்லாயிருக்கும், இதை இப்படி தான் பார்க்கணும் சரின்னு எல்லாம் சொல்லி கொடுத்து இன்றைக்கி குதிரை என் கையில் பிடிச்சி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் நாட்டு குதிரை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டதுக்காக எனக்கு நிறையா யுத்திகள் சொல்லி கொடுத்து இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பண்ணி எதை பற்றி கவலைப்படாமல் கொண்டு போய் வளர்த்துங்க, எதுனாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்னை வர சொல்லி நின்று இன்றைக்கி அவர் வேலையை விட்டுட்டு எனக்காக நின்று இன்றைக்கி இந்த வேலையை பண்ணி கொடுத்துருக்காரு. கமலண்ணன் அதே மாதிரி எதுனாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னா நான் பண்ணித்தரேன், நீங்கள் இந்த மாதிரி இந்த குதிரை இப்படி தான் பழகும், இப்படி தான் இருக்குன்ட்டு எல்லா வகையிலையும் ஏறு சவாரி வரைக்கும் என்னை மேலே உட்கார வச்சு நடக்க விட்டு பழக்கி விட்டு எல்லாமே காமிச்சு கொடுத்து குதிரை என் கையில் ஒப்பிச்சிருக்காங்க. இப்போ 3 குதிரையும் 20,000 ரூபா. ஆமாம், அது மிகப்பெரிய விஷயம். அது நான் கேட்டேன், வளர்த்த தெரியாது அப்படின்னு கேட்டது. ஒரு குதிரை தான், 3 குதிரையும் 3 குதிரை அப்படி கொடுத்துருக்காரு. அது எப்படி வளர்த்தணும் என்ன பண்ணணுன்ற வரைக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்து அதை கையில் கொடுத்துருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் குதிரையே வாங்கினது இல்லை. இத்தனை வருடங்களில் வந்து எனக்கு சின்ன வயசு கனவு. அது சின்ன வயசு கனவு. இத்தனை காலமாக வந்து இது பண்ணல, யாரும் செஞ்சதில்லை, நம்மளே செஞ்சுக்கணும்னு நினச்சது. இந்த புண்ணியமெல்லாம் கமலே உனக்கு தான் சேரும். உங்களுக்கு தானே இதுதான் அந்த இறைவனோட அருளால. சொல்ல போனால் அல்லாவுக்கு சேர்ந்தது. பக்ரீத் அன்னைக்கு அது என்னை தேடி வரணுன்றது அல்லாவுடைய செயல். அது பாருங்க, யார் மனசு புண்படுத்தணுங்கிறது என்னத்துக்காக நாங்கள் பேசலை. எதுக்காக சொன்னா, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. குதிரை ஃபீல்டில் அவசரப்பட்டு போய் மாட்டிக்கிட்டா சிரமம் விற்க முடியாதுல்ல. அதை எனக்கு சொல்லி தான் தெரியாம போய் வாங்கிட்டா கஷ்டங்கிறதுக்காக பொறுமையா இருங்க, நல்லதா பார்த்து வாங்கி தரேன்னு சொன்னேன். உசேன் அண்ணனையும் நான் ஃபோன் நம்பரை வந்து யூடியூப்ல பார்த்து ஃபோனில் தான் பேசியிருக்கேன். முதன்னு அந்த அல்லா இதால் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு போகிற நேரத்தில் எனக்காக நின்று என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொழுகை கூட போனார். அன்றைக்கி அந்த மாதிரி நின்று ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னா நம்பிக்கையாக கூப்பிட்டு பேசினவங்களை செஞ்சு தரணும்னு செஞ்சு கொடுத்துருக்காரு. நல்ல விஷயங்களாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நாட்டு குதிரையை காப்போங்கிறது நம்ம சொல்கிற மட்டும் இல்லை, செயல்லையும் இருக்கணும். இப்போ அவர் புதுசாக இப்போ 3 வாங்கி கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி இந்த மாதிரி 4 பேருக்கு அவர் சொல்லுவார்ல, அதை நிறைய பேர் வாங்குவாங்க. இதில் மெயின் விஷயம் என்னன்னா, ஒரு தாய் 2 குட்டின்னு தான் எனக்கு கமல் சொன்னார். வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் பார்க்க அது சிந்திக்கு பிறந்த குட்டி. தாயே 52 இருக்குது. எப்படியும் ஒரு 50 இன்ச்சு அது வளரல. 50 இன்ச்சு கேரண்டியே வரும். நீ எந்த குதிரையை கொடுத்தாலும் அதை கொடுக்காது. எந்த குதிரையும் கொடுக்கறதே இல்லைண்ணா. வாங்கினது எந்த குதிரையும் கொடுக்கறது இல்லை. அதே நேரம் இப்போ வாங்கினோம் விற்றோம் நம்ம வேலை முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கல. அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன், எதுவா இருந்தாலும் என்ன நிலையா இருந்தாலும் நாளைக்கு விற்கணும்னாலும் நான் விற்று கொடுக்க முடியலையா எனக்கு கூப்பிடு, நான் வேற ஏதாவது பண்ணி தரேன். குதிரை கொடுத்தீங்க, 1 விற்று கொடுங்க விற்று தரேன், இல்லை 2 விற்று கொடுங்க விற்று கொடுக்குறேன், 3 விற்று கொடுங்க, நான் விற்று காசு பொறுப்பு நான் சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு இது இல்லாமல் சொல்லுவேன், செஞ்சும் காட்டுவேன். நன்றி. வா கண்ணா, வா கண்ணா, அப்படி கண்ணா நீ இப்படி வந்துடு. நீ இங்கே வா, இங்கே வா. போயிடு நீ போ. பின்னாடி இந்த பக்கம் வா. ஆ